ஏய் பாத்ரூம் போடானாக்கா என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னமா பண்ணிட்டு போறேன்டா? நீ ஸ்கூலுக்கு போற, நான் ஸ்கூலுக்கு போறேனா? நீ தான் ஸ்கூல் போற. நான் ஸ்கூலுக்கு போறேனா? ஆமா. உன்னை அழைச்சிட்டு போறேன்டா. நீ தான் ஸ்கூல் போற. ஏய் போண்டா மண்டையா, வாடா பாத்ரூம் போடா, ஸ்கூலுக்கு கிளம்புடா, டைம் ஆச்சுடா. எனக்கு பாத்ரூம் வரல. டேய் நீ சில்ட்ரன்ஸ் டே, அப்பா உன்கிட்ட வந்து கோவப்படக்கூடாது. அதனால் சந்தோஷமாக ஹாப்பியாக சொல்கிறேன், ஏந்திரிச்சு பாத்ரூம் போடா போண்டா மண்டையா. நீ போனா பண்ணியா பாட்டு போலாம், அது பக்கம் நான் போட்டினேன். நான் காலையில போயிட்டு வந்துட்டேன்டா. போய் சொல்ல போய். 4 மணிக்கு அப்பா எழுந்துச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டேன்டா, கிளம்புடா. அப்போ கொட்டு விட்டு கோவி வச்சிருக்கா. நான் இப்படா கொரட்டை விட்டு தூங்கினேன், அது 12 மணிக்குடா. நான் சொல்கிறது 4 மணிக்கு. 4 மணிக்கு நீ தூங்கிட்டு இருந்தடா. போய் சொல்லல நம்ப மாட்டேன். போய் சொல்ல நம்ப மாட்டியா? ஆமாம். நீ நம்பணுங்கிறதுக்காக 4 மணிக்கு எழுப்பிட முடியுமாடா? போண்டா தலையா, எந்திரா. நம்ப மாட்டேனே. சரி ஸ்கூல் டைம் ஆச்சு. சரி நீ அப்பா நம்ப வேணாம், நீ ஏன் ஸ்கூலுக்கிட்ட கிளம்பு. டேய் யூனிஃபார்ம் போட்டு யாராவது பாத்ரூம் போவாங்கடா, இதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த காலத்து பிள்ளைங்கன்னா இப்படி கிளம்பிட்டீங்கடாடா. டேய் போட்டு மூச்சு கழுவிட்டோண்ணா. சரி டேய், எதுவுமே செஞ்சு கை காலெல்லாம் பாத்ரூம் போய்ட்டு கை காலெல்லாம் அலம்பிட்டு தானே யூனிஃபார்ம் போடணும். சட்டை நனைஞ்சு போயிடாதடா. ஏண்டா டேய் டேய் ஏந்துடுறா. சரி சில்ட்ரன்ஸ் டேடா இன்னைக்கு, ஏந்துடுறா. போண்டா தலையை அண்ணா போய் கிளம்பிட்டா பாரு, ஏந்துறீங்க போடுங்க போடுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? போட்டு மூச்சு கழுவிடுவேன். யாராவது யூனிஃபார்ம் போட்டுட்டு யாராவது மூஞ்சி கை கழுவுவாங்களா? ஏன் ஏன் உனக்கு திருப்பி காட்டணும்? ஏன்டா திருப்பி காட்டணும்?